5th மேக்ஸ் டேர்ம் 2, அதாவது இன்டர் கான்செப்ட் அப்படிங்கிற 5th யூனிட்டில் தான் நம்ம பார்க்குறோம். 5.1 எக்ஸசைஸ்க்கு அப்புறம் இருக்கிற இந்த ஆக்டிவிட்டி பார்க்க போகிறோம். அதாவது இது வந்து 5.1 எக்ஸசைஸ்க்கு அடுத்ததாக இருக்குது. 5.2க்கு முன்னாடி இருக்க ஆக்டிவிட்டி. த டிஸ்டன்ஸ் பிட்வீன் பிளானட் அண்ட் சன். பிளானட்லேருந்து சன்னுக்குள்ள டிஸ்டன்ஸ், ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன் அண்ட் யுரேனஸ், நெப்டியூன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே சில கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. அது நம்ம இந்த மேலே இருக்க வேல்யூஸை பார்த்து ஆன்சர் பண்ணணும். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் எர்த் அண்ட் சன். எர்த்துக்கும் சன்னுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. எர்த்துக்கும் சன்னுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்மள்கிட்ட கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குது, சன் அப்படிங்கிற ஃப்ரம் சன்லேருந்து தான் நம்மள்கிட்ட சொல்கிறாங்க. ஓகேவா, சன்னு தான் ஆரம்பம். ஸோ 0 அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. அப்போ எர்த்து, அங்கேருந்து எர்த்துக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு டைரெக்டாக இந்த வேல்யூ தான் நம்ம அப்படியே எழுதணும். அப்போ 14960011 கிலோமீட்டர். ஸோ இதுதான் டிஸ்டன்ஸ்னால நம்ம கிலோமீட்டர் எழுதிக்கிறோம். அது டேஷ் பிளானட் இஸ் இன் த லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சன். சன்லேருந்து லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் எந்த பிளானட் அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் சன்னு. சன்லேருந்து பக்கத்தில் மெர்க்குரி இருக்குது, வீனஸ் இருக்குது, கடைசியாக எது இருக்குது, லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸில் நெப்டியூன். ஸோ ஆன்சர் வந்து நெப்டியூன். த நியரஸ்ட் பிளானட் டு த சன் நமக்கு தெரியும், மெர்க்குரி. நியரஸ்ட் என்னது, மெர்க்குரி. அடுத்தது த அரேஞ்ச் த பிளானட்ஸ் இன் அசெண்டிங் ஆர்டர் டிபெண்டிங் அப்பான் த பிளானட்ஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சன். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சன்னுக்குள்ள டிஸ்டன்ஸை யூஸ் பண்ணி நம்ம இதை வந்து அரேஞ்ச் பண்ணணும். ஸோ இங்கே டிஸ்டன்ஸை யூஸ் பண்ணி தான் நமக்கு இந்த இடத்துலையுமே அரேஞ்ச் ஆகிருக்குது. ஸோ அந்த ஆர்டரை மட்டும் நம்ம எழுதணும். ஓகேவா, இப்போ இந்த இடத்துல எழுதலாம். மெர்க்குரி, வீனஸ். ஓகேவா, அசெண்டிங் ஆர்டர் எழுதுகிறோம். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக எழுதிக்கோங்க, இப்படி கீழே எழுதிக்கோங்க. இங்கே இடம் இல்லாதனா அப்படி எழுதுறேன், இல்லை நான் இங்கே எழுதுகிறேன். இதனுடைய ஆன்சர் வந்து நான் இங்கே எழுதுகிறேன். ஸோ மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன். ஸோ சன்லேருந்து வர ஆர்டர் அவங்களே கொடுத்துருக்காங்க. திரும்ப கேட்கணும், நம்ம ஆர்டர் எழுதுகிறோம். அரேஞ்ச் த பிளானட்ஸ் இன் டிசெண்டிங் ஆர்டர். ஸோ டிசெண்டிங் ஆர்டர் அப்பான் த பிளானட்ஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சன். டிசெண்டிங்னா ரிவர்ஸில் எழுதணும், நெப்டியூன்லேருந்து ஆரம்பித்து எழுதணும். ஸோ இதே நம்ம இந்த இடத்துல என்ன, நெப்டியூன் ஸ்டார்ட் பண்ணணும். நெப்டியூன், யுரேனஸ், சாட்டர்ன், டிசெண்டிங்னால கீழே இருந்து நம்ம எழுதணும். ஜூபிட்டர், மார்ஸ், எர்த், வீனஸ், மெர்க்குரி. ஓகேவா, ஸோ இந்த ஆர்டர் எழுதியாச்சு. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது ரிலேஷன் பிட்வீன் ஸ்பீட், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ். ஸ்பீடு, டைம்குள்ளே டிஸ்டன்ஸ்குள்ளே ரிலேஷனில் ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம பார்க்கலாம். ராமன் ரீச்டு 195 கிலோமீட்டர் அட் த ஸ்பீட் ஆஃப் 65 கிலோமீட்டர் பெர் ஹவர். 1 ஹவருக்கு 65 கிலோமீட்டர் வந்து ரீச் பண்ணாங்க. அவங்க வந்து 195 கிலோமீட்டர் ரீச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஆனால் ஒன் ஹவருக்கு 65 கிலோமீட்டர் வேகத்தில் போய் ஹவு மச் டைம் வந்து டிட் ஹி ட்ராவல், எவ்வளோ டைம் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்குறாங்க. நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், டிஸ்டன்ஸ் அப்படின்னா டைமையும் ஸ்பீடையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். இந்த இடத்துல நமக்கு அந்த வேல்யூ வந்து கிலோமீட்டர் வேல்யூ வந்து தெரிஞ்சிருச்சு. டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க, 195 கிலோமீட்டர் டோட்டலாக ட்ராவல் பண்ணியிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 195 அப்படிங்கிறது நமக்கு டிஸ்டன்ஸ், இது கொடுத்துட்டாங்க. ஓகேவா, 1 ஹவருக்கு 65 கிலோமீட்டர் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸ்பீடே நம்மள்கிட்ட சொல்லிட்டாங்க 65 கிலோமீட்டர்னு. ஓகேவா, இப்போ நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்க, ஹவு மச் டைம் தான் கேட்குறாங்க. ஸோ இதே ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள், டைம் தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ டைமை மட்டும் வச்சோம் அப்படின்னா இந்த சைடு 65 மல்டிபிளில் இருக்க 65 அந்த சைடு போனால் டிவைடில் வரும். கரெக்டாக, ஸோ அப்போ டிவைடில் வர்றது என்னது, டிஸ்டன்ஸ். கீழே வந்து வர்றது வந்து நமக்கு ஸ்பீடு. ஸோ அப்போ டைமோட ஃபார்முலா என்ன, டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஓகே, ஸோ அதனால் நம்ம டேரெக்டாகவே போட்டு இந்த ஆன்சரை வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே 3 ஹவர்ஸ் அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ ராமன் ட்ராவல்டு 3 ஹவர்ஸ். அந்த 195 கிலோமீட்டர் ரீச் ஆகி வரதுக்கு 3 ஹவர்ஸ் ஆகுது. 1 ஹவருக்கு 65 கிலோமீட்டர் போனாங்கன்னா 3 ஹவர்ஸ்க்கு வந்து அவங்க வந்து 195 கிலோமீட்டர்ஸ் போயிருக்காங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் எக்ஸசைஸ் 5.2 எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.